வேத வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு சபையினால் நம் சிந்தை உருவாக்கப்படக்கூடாது. பிரதன் மிஷனை சேர்ந்தவன் சிந்தை பிரதன் சபையில் போதிக்கப்படுகிறபடிதான் இருக்கும். குறுகினதாய் அவன் பார்வை இருக்கும். பரிசுத்தாவி பெற வேண்டாம் என்றுதான் அவன் வன்மையாக கண்டிப்பான். பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவன் சிந்தை பெந்தேகோஸ்தே படிதான் அமைந்திருக்கும். பரிசுத்தாவி அந்நிய பாஷையினால் தான் பெற முடியும் என்று அவன் ஆணித்தரமாக நம்புவான். வசனத்தை சார்ந்தவனாக இருவரும் கிடையாது. அதே போல எல்லா சபைகளும் கிறிஸ்துவை போல ஆவதற்கான வழியை சொல்லவில்லை. உலகத்தில் சிறப்பாக வாழும் வழியையே சபைகள் ஆசீர்வாதமாக சொல்லுகின்றன. இதைத்தான் சகல விசுவாசிகளும் தேடுகிறார்கள். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் ஊழியத்தை தாங்க வேண்டும். ஊழியத்துக்கு அதிகமாக கொடுத்தால்தான் தேவன் எனக்கு அதிகமாக கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் அவனுடைய சிந்தை இருக்கிறது. பரலோகம் பற்றியெல்லாம் அவன் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆனால் பரலோகம் எனக்கு உண்டு. இந்த உலக ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, பெரிதாக சிறப்பாக உயர்வாக வாழ்வது எப்படி இந்த உலகத்தில்? இது மாயை, புகை போல காணாமல் போய்விடும் என்றெல்லாம் அவன் எண்ணுவது இல்லை. வசனத்தினால்தான் நாம் உருவாக்கப்பட வேண்டுமே ஒழிய சபைகளினால் நாம் உருவாக்கப்பட்டால் நாசம்தான். வசனத்தினால் உருவாக்கப்பட்ட ஒருவன் தான் கிறிஸ்துவை போல ஆவது எப்படி? உலகத்தையும் அதில் உள்ளவைகளிலும் வெறுப்பது எப்படி? கிறிஸ்துவின் கற்பனைகளினால் வாழ்வது எப்படி? நீதிமானாவது எப்படி என்று கற்றுக்கொள்வான், புரிந்து கொள்வான். இதை கற்றுக்கொள்ளாமல் தற்கால கல்ச்சர் சபைகள் விசுவாசியை மோசம் போக்குகின்றன. நித்திய ஜீவனுக்கான வழியை அவைகள் காண்பிக்கவில்லை. எதுவுமே பரிசுத்தமாகும் வழி அவர்களுக்கு தெரியாது. தேவனுக்கு உண்மையிலனாக இருப்பது எப்படி என்று தெரியாது. அவருக்கு பாத்திரமாக நடப்பது எப்படி என்று தெரியாது. சுதந்திரமான சிந்தை வேண்டும். வசனத்தை சார்ந்தவனாக சபைகளை சாராதவனாக இருந்தால்தான் அவனால் சீர்பட முடியும், அவனால் ஜெயிக்க முடியும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவன் ஜெயித்தவனாக மாறவும் கிறிஸ்துவை போல பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளவும் முடியும். இல்லாவிட்டால் உங்கள் சபையினால் உருவாக்கப்பட்ட பொம்மைதான் நீங்கள்.